மலாய் பன்னீர் ப்ரோக்கோலி கபாப். நான் வந்து ஒரு 5 போல முந்திரி எடுத்திருக்கேன். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இது கூடவே நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மலாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மலாய் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இது கூடயே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். ப்ரொக்கோலியை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமான விஷயம், ப்ரொக்கோலி வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. லைட்டாக வந்து சுடு தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும். இப்போது இந்த மசாலா கூட ப்ரொக்கோலியை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா வந்து சூடாகிடுச்சு. எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரொக்கோலியை வந்து டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி தான் வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு ப்ரோக்கோலி கபாப் தான்.